அடுத்து 6வது இந்திய யுகே ஹோம் அஃபேர்ஸ் டயலாக். இது என்னன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் கவுண்டர் டெரரிசம், மைக்ரேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஹெல்த் இந்த இயர் 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். எப்போதும் ஏதாவது ஒரு சமிட் நடக்குது, ஒரு டயலாக் நடக்குதுன்னா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த டயலாக் என்ன, எது சம்பந்தப்பட்டது, இந்தியா அதுல வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, அது எங்க நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாமே தான் நம்ம லேர்ன் பண்ணணும். அதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்தியால தான் நடந்தது, இந்தியால வந்து டெல்லியில நடந்தது. அடுத்து from where was the much discussed PSLV C-62 and US N-1 mission launched by the இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இஸ்ரோ வந்து என்னன்னா ஜனவரி 12, 2027 இந்த மாதிரி ஒரு மிஷனை லான்ச் பண்ணிருப்பாங்க. இது ஏன் வந்து என்னன்னா கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா இந்த மிஷன் என்னன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன நிறைய கரண்ட் அஃபேர்ல வந்து மென்ஷன் ஆச்சு. அதை வச்சுதான் கேட்டிருக்காங்க. அவன் கேட்டது வந்து என்னன்னா எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணது எப்போதும் ஒரே இடமா தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதாவது ஸ்ரீஹரிகோட்டா தான். சதீஷ் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டால தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. பட் இது வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினை எடுத்திருக்காங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. Who among the following is the author of the book Abdaban, which is based on the life of and 35 years of experience with Prime Minister நரேந்திர மோடி. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வித் நரேந்திர மோடி சம்பந்தப்பட்டவங்க தான் யாராவது இருக்கும், ரைட்? அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க தான் என்ன பண்ணிருக்கணும்னா இதை வந்து என்னன்னா எழுதிருக்கணும் இந்த புக்கை. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது என்னன்னா இது கரண்ட் அஃபேர்ல இருந்துச்சான்னு தெரியல. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்கை யாரு எழுதிருப்பானா சிவராஜ் சிங் சௌகான். சிவராஜ் சிங் சௌகான் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பாரு. இது என்னன்னா 35 வருஷம் வந்து லாங் அசோசியேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யார் கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட இருந்தனால அதை அப்படியே பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து வைஸ் பிரசிடென்ட், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு. சில பேர் என்ன பண்ணும், வெங்கையா நாயுடு நினைச்சு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு, வெங்கையா நாயுடு கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிவராஜ் சிங் சௌகான். இவர் தான் இந்த புக்கை எழுதினவர். ஆனா அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா வெங்கையா நாயுடு. அடுத்து அன்னபூர்ணா யோஜனா. வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு எவ்வளவு அலோகேட் பண்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்பானதான், கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்பவே டஃப்பான கொஸ்டின் தான். பட் இந்த மாதிரி கேள்விகள் எடுத்திருக்காங்க. 36,000 கோடி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அன்னபூர்ணா யோஜனாவுக்கு வந்து கொடுக்க போறாங்க. இது என்ன ஃபுட் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சப்சிடைஸ் ஃபுட். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரேஷன் கடையில் நம்மளுக்கு கொடுக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். பி.ஆர். அம்பேத்கரோட பர்த் அனிவர்சரி 135வது எப்ப செலிப்ரேட் பண்ணாங்க? அதாவது இந்த வருஷம் தான், ஏப்ரல் 2026 தான் அவரோட 135வது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க பாருங்களா, ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணலாம். ஒரே டேட், ஒரே டேட் தான். பட் என்ன அந்த இயர் மட்டும் எந்த இயர் அப்படின்னு தெரிஞ்சா போதும், நீங்க என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா எடுத்தலாம். கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டஃபா போகாம ஓரளவு ஆவரேஜா தான் என்ன பண்றாங்கன்னா கரண்ட் அஃபேர்ல வந்து கை வச்சிருக்காங்க.